இந்த காலம் ஒரு சிறந்த காலம்தான். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவும் ஒரு புதுமையும் ஏற்படணும்னா ஒரு குழப்பம் வந்துதான், அந்த குழப்பத்திலிருந்து தான் வர்றத பார்க்கணும். அது இயற்கை இயல்பா என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லை, அந்த குழப்பத்துலதான் என்ன செய்வது என்றது ஒருமிக்க மனதை இணைத்து அழுத்தி மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டாகும். குழப்பம் வந்த போதுதான் சிந்தனையை உயர்த்துது. அதனால் இல்லைன்னா மிதந்துகிட்டே போறான், பழக்கத்திலையும் அல்லது புலன் இன்பத்திலையும் மிதந்துகிட்டே போறான். அதுல குழப்பம் தீராது, குழப்பம் ஜாஸ்தியா தான் ஆகும். அதனால இயற்கையாக தானாகவே குழப்பங்கள் வந்து இவ அலைச்சலே குழப்பங்களை ஏற்படுத்திடுது. அந்த குழப்பத்தின் மிகுதியில என்ன செய்வது இனிமே என்ற ஒரு எண்ணம் வர்ற போதுதான் அங்கதான் இயற்கை தன் அறிவிலையும் தன் செயல்லையும் ஒரு மனிதனல்ல ஒரு புதுமையான விளக்கமாகவும் புதுமையான செயலார்வமாகவும் தோன்றி அவர்களை எல்லாம் நாம் இப்போ சரித்திர புருஷர்களாக நாம் கொண்டாடுறோம்.